இந்த 3ஆம் வீடுங்கிறது எப்படின்னா, முதல்ல தைரியம், அடுத்தால இளைய சகோதரர், அதாவது தங்கச்சி அல்லது தம்பி. இன்ப வாழ்க்கைக்கு உண்டான கிரகம் அந்த 3ஆம் வீடு தான். சாது நிலை, சிலர் சாதுவாயிருவாங்க இல்லையா, எதையும் அதாவது எதுலேயுமே பிடிப்பற்ற ஒரு மனநிலை, ஒரு சாதுவாக இருக்கிறது, எதை செஞ்சாலும் கோபம் வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி சாது நிலை. அடுத்தால காதணி, சிலர் காதணி அந்த ஸ்டஃப்பு, அந்த கம்மல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வாரத்துக்கு ஒரு டிசைனில் செஞ்சுவாங்க, திணுசாக போடுவாங்க. அதுக்கெல்லாம் அந்த காதணியை இண்டிகேட் பண்ணக்கூடியது 3ஆம் வீடு. அடுத்தால வீரம், சக்ஸஸ், அதாவது வெற்றி, அமையக்கூடிய வேலையாட்கள், அதே மாதிரி ஆண்மை, மேன்லி லுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, மனித ஆண் தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்மை. அடுத்தால உறுதிப்பாடு அவருக்கு. உணவு பாத்திரங்கள், வீட்டில் உள்ள உணவு பாத்திரங்களில்